தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு எதிராக யாரேனும் வழக்கு தொடர்ந்தால் தமிழக அரசின் கருத்துக்களையும் வாதங்களையும் கேட்ட பிறகே உத்தரவு எதையும் பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சிகளை அடுத்து இதற்கான அவசர சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் கடந்த சனிக்கிழமையன்று ஒப்புதல் அளித்தார். இதனையடுத்து அவசர சட்டத்தை தமிழக அரசு பிறப்பித்தது. இதனையடுத்து ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்திற்கு எதிராக யாரேனும் வழக்கு தொடர்ந்தால் தமிழக அரசின் கருத்தை கேட்காமல் உச்சநீதிமன்றம் உத்தரவு எதையும் பிறப்பிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் நேற்று முன்தினம் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் அவசர சட்டத்திற்கு உரிய சட்ட முன்வடிவு பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் இன்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் திரு யோகேஷ் கண்ணா தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு எதிராக யாரேனும் வழக்கு தொடர்ந்தால் தமிழக அரசின் கருத்துக்களையும் தமிழக அரசின் வாதங்களையும் கேட்ட பிறகே அடுத்த கட்ட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.